என்னன்னா ஐ பிளே அ டிஃப்ரெண்ட் ரோல்னு சொன்னா, விதவிதமான ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்போ எந்த ரோல் நான் பிளே பண்ணுறேன், அதில் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை முழுக்க அங்கங்கே நிறைவாக இருக்கும். நான் கவுன்சிலிங் பண்ணுறதில்ல, தனியாக யாராவது பேசினா நான் அதை தலையிட விரும்புறதில்ல. ஒரு குடும்ப விஷயத்தில் போய் உட்காந்து பேசி ரொம்ப சிரமமான காரியம். கவுன்சிலிங்க்கு வரவங்க பல பேர் கூட நம்மக்கிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. அவங்க விஷயத்துக்கு நம்ம என்டார்ஸ்மெண்ட் வாங்கத்தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தால் என் ஒய்ஃப் மக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்க, இதுக்கு என் வேலையாது. ஒய்ஃப் என்ன சொல்லுவா தெரியுமா, இந்த ஆள் ஒரு சிடுமுஞ்சி, எவ்வளோ சொன்னாலும் இருக்கு சுறுசுறும் கோவம் தான் வருமே ஓடிய, நிதானமாக அவனை சொல்கிறதுக்கே தெரியாது, அதை நானும் 50 வருஷமாக சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க, இது என் வேலையா? ஒய்ஃபு ஹஸ்பண்டை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பற்றி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, அது ரெண்டுக்கும் என்டார்ஸ்மெண்ட் யார்கிட்ட வாங்கிட்டு போகலான்ட்டு என்கிட்ட உட்காந்துருப்பாங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் ஜென்ரலாக சொல்கிறேன், பொதுவாக தனிப்பட்ட முறையில் யார்ட்டையும் போகாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு குடும்பத்தில் ஏன் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது இல்லத்தில் தகராறு பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு அடிப்படை உண்மையை இன்னும் பல பேர் குடும்பத்தில் புரிஞ்சுக்கல. இப்போ நான் ஒரு ஃபாதர் அப்படின்னு ஒரு ரோலை நான் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறேன், வீட்டில் அப்பா அப்படின்ற ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்டையர் நான் டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்க வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் அப்படி ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ணுற போது என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னுடைய அப்ரோச், என்னுடைய திங்கிங், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பார்வை எல்லாம் மாற வேண்டியிருக்கு. நான் சன், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகன் வரும்போது நான் என்னுடைய என்டையர் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாற்ற வேண்டியிருக்கு இல்லையா? வி பிளே டிஃபரெண்ட் ரோல்ஸ், விதவிதமான பாவங்களை, விதவிதமான வேலைகளை நம்ம செய்கிறோம், விதவிதமான வேஷங்கள் போடுறோம். அந்த வேஷங்கள் எல்லாம் உண்மையான வேஷங்கள், அதான் வித்தியாசம். இல்லறத்துல கணவன் மனைவி தகராறுங்கிறாங்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டா இல்லறத்துல சண்டையே வர முடியாதுங்க. என்ன ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, என் மனைவி எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான். ஒரு மனைவி என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா, இந்த கணவர் எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கா. இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்? உங்களுக்கு இன்னொருத்தர் உதவுறதுக்கு கல்யாணம் அல்ல, இன்னொருத்தருக்கு நீங்க உதவுறதுக்கு தான் கல்யாணம். நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும், நான் உனக்கு எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இதை கணவன் யோசிக்கணும். உனக்கு நான் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இதை மனைவி யோசிக்கணும். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு இவ இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற கணவனுக்கும் எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற மனைவிக்கு தான் தகராறு இருக்குமே ஒழிய, இவளுக்கு நான் என்ன உதவலாம் அப்படிங்கிற கணவனுக்கும் இவருக்கு நான் என்ன உதவலாம்ங்கிற மனைவிக்கு நடுவுல சண்டை வந்ததா வரலாறே கிடையாது, வரவே முடியாது. அப்ப என்னன்னா, அந்த இல்லறத்துல உன்னை அறியணும், உன்னுடைய ரோல் என்ன, நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். பெரிய சபை நான் சொல்லலாம் சொல்லாம போலாம், ஆனாலும் சொல்லாம போக முடியாது, சொல்லிட்டு போயிடுறேன். குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, தாம்பத்தியம்ங்கிறதுல என்ன இருக்கு? இன்னைக்கு தாம்பத்தியம் எல்லாருடைய எண்ணம் என்ன தெரியுமா, தான் எப்படி சந்தோஷப்படுறதுங்கிற எண்ணத்தோட தாம்பத்தியத்துக்கு போறவன் ஃபெயிலியர் ஆயிடுறான். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தாம்பத்தியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியத்தில் தோற்று போகிறார்கள். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாம்பத்திய உறவில் தோற்றதாக வரலாறு கிடையாது. நான் அவளுக்கு நன்மை செய்ய வேணும், அவள் எனக்கு நன்மை செய்ய வேணும், இதான் சீக்ரெட், இல்லறத்துடைய சீக்ரெட். அதை விட்டு அவ எனக்கு இந்த உதவி பண்ணினா என்ன, அவன் நினைக்கிறா இவர் நமக்கு இந்த உதவி பண்ணா என்ன. அந்த திருப்தி, எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் என்பதுதான் இல்லறத்துடைய சீக்ரெட். அதை கணவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா அந்த ரோல் நம்ம பிளே பண்ற போது நடந்து கொள்ள வேண்டிய முறையே வேற. குழந்தைகள்கிட்ட நடிக்கணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும். கண்டிப்பா குழந்தை நம்மால கோச்சிக்க முடியாது, ஆனா கோவப்படுற மாதிரி நடிக்கணும். அந்த குழந்தைகள் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பாட்ட நம்ம இருக்க வேண்டிய முறை வேறையா இருக்கு. ஒரு இல்லற சராசரி லைஃப், ஆனா அதுல கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வெவ்வேறு இருக்கு. நான் இதைத்தான் இல்லறத்துல சொன்னேன், குடும்பத்துல சொன்னேன். எந்த தொழிலுக்கு வேணா வாங்க,